இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நவராத்திரி ஒரு சின்ன கொலு தாங்க நான் வச்சுருக்கேன். பெரிய அளவில் நான் பூஜை பண்ணலை. ஆனாலும் கூட நாம் என்ன செய்யணும், டெய்லி ஏதாவது ஒரு பிரசாதம் சாமிக்கு படைக்கணும் இல்லையா? வெறும் பிரசாதம் படைக்கிறதுக்கான பதிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நாம் சின்ன அளவில் கூட கொஞ்சம் சுண்டல் வச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், ஒரு வெத்தலை பாக்கு வச்சு கூட, ஒரு பழம் வச்சு கூட, ஒரு தேங்காய் உடைச்சி கூட நம்ம என்ன செய்யலாம், நவராத்திரி பூஜையை நம்ம படிக்கிற குழந்தைகள் எல்லா வீட்லேயும் இருக்கும். எல்லாருமே நாம் சிம்பிளாக இந்த பூஜையை நம்ம பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன பதிவை போட்டுட்ருக்கேங்க. பாருங்கள், சுண்டல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. சுண்டலுக்கு ரொம்ப முக்கியமானது தாளிப்பு தாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகை இப்படி போட்டுருங்க. அதோட பாருங்கள், காஞ்ச மிளகா, தேங்காய், கருவேப்பிலை, கமகம வாசனையோட தாளிப்பை கொட்டிக்கலாம். இப்போ சாமிக்கு படைச்சிட வேண்டியதுங்க.